ஹாய் ஆல், என் பேர் ராஜேஷ். இன்றைக்கி நம்ம ஃபோட்டோஷாப்பில் கிளிப்பிங் மாஸ்க்குக்கும் வெக்டர் மாஸ்க்குக்கும் உள்ள டிஃப்ரென்ஸாக ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மூலம் பார்ப்போம். ஒரு புது ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கிறேன். நேம் அன்டைட்டில் டு சைஸ் வந்து டிஃபால்ட் சைஸ் எது இருந்தாலும் நான் 1025x768 யூஸ் பண்ணிக்கிறேன். பேக்ரவுண்டு ஒயிட் கிளிக் பண்ணிக்கிறேன். பேக்ரவுண்டு இந்த லாக்கை வந்து அன்லாக் பண்ணிக்கிறேன். டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகும். ஓகே கொடுத்துட்டா வந்துடும். இப்போ ஆல்ட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த லேயரை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுறேன். காப்பி ஆகிடும். இன்னொரு தடவை காப்பி பண்ணிக்கிறேன். இந்த லேயரை கிளிக் பண்ணி இங்கே வந்து க்ரீன் கலர் செலக்ட் பண்ணிக்கிறேன். நான் ஃபோட்டோ வச்சுட்டு பண்ணலான்னு நினச்சேன். ஆனால் ஃபோட்டோவோட இந்த கலர் கொடுத்து பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக கிளிப்பிங் மாஸ்க்கும் லேயர் வெக்டர் மாஸ்க்குக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னு புரியும். இந்த லேயரை க்ரீன் ஆக்கியாச்சு. இது க்ரீன் எப்படி கொண்டு வந்தோன்னா இந்த இதை க்ரீனை செலக்ட் பண்ணிட்டு ஆல்ட் பேக் ஸ்பேஸ் இந்த ஸ்க்ரீனில் இப்போ வீடியோவில் பார்த்தீங்கன்னா கீழே ஷார்ட்கட் கீஸ் வந்துட்டுருக்கோம். அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த லேயரை செலக்ட் பண்ணி இதோட கலர் வந்து நான் இந்த ரெட் கலர் செலக்ட் பண்ணிவிட்டு அதேமாதிரி ஆல்ட் பேக் ஸ்பேஸ். இப்போ இந்த லேயர் வந்து ரெட் ஆகிடுச்சு. மூணாவது லேயர் நமக்கு வேண்டாம். அதனால் அதை விசிபிலிட்டி ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த டெக்ஸ்ட் டூலை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே போய்ட்டு என்னோடய பேரை வந்து டைப் பண்ணுறேன். பேர் வந்து இதில் தெரியல, ஏன்னா இது வந்து லேயர் 0க்கும் லேயர் 0 காப்பிக்கும் க்ரீனுக்கும் ரோஸ்க்கும் நடுவில் இருக்குது. இப்போ இதோட வித்தை வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். வித்தை வந்து 130 115 ப்ரெஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதை மூவ் பண்ணி சென்டரில் வச்சுட்டு இங்கே டிக் மார்க் அடிக்கலாம், இல்லைன்னா என்டர் ப்ரெஸ் பண்ணலாம். என்டர் பண்ணிங்கன்னா அந்த சேஞ்சஸ்லாம் கமிட் ஆகிடும். இப்போது கிளிப்பிங் மாஸ்க்குக்கும் வெக்டர் மாஸ்க்குக்கும் டிஃப்ரென்ஸ் பார்ப்போம். கிளிப்பிங் மாஸ்க்னால் இப்போ இந்த டெக்ஸ்ட் லேயர் இருக்குது நடுவில். ஸோ இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா மூணு அடுக்கு மாதிரி இருக்குது. ஃபஸ்ட் லேயர் இது, அதுக்கு மேலே இது வச்சுருக்கோம், அதுக்கு மேலே இது வச்சுருக்கோம். இப்போ இந்த லேயரை கிளிக் பண்ணி நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி க்ரியேட் கிளிப்பிங் மாஸ்க் கொடுத்தீங்கன்னா இந்த லேயர்லேருந்து கண்டென்ட்ஸ் வந்து செகண்ட் லேயரில் போய் கவர் ஆகிட்டு அது அப்படியே தேர்ட் லேயரில் தெரியும். ஆனால் இந்த செகண்ட் லேயரில் இல்லாத இடம்லாம் வந்து எம்டியாக இருக்கும். இப்போ செகண்ட் லேயரில் வந்து செகண்ட் லேயரோட இந்த செகண்ட் லேயரில் பார்த்தீங்கன்னா ராஜேஷ்னு இருக்குது. இப்போ இந்த ஃபுல் லேயரில் இந்த இடம் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு கண்டென்ட் இருக்குது, மீது எல்லாமே எம்டியாக இருக்குது. அப்போ இந்த கிளிப்பிங் மாஸ்க் வச்சு பண்ணும்போது இந்த லேயர் 0 க்ரீன் கலர் வந்து எங்கெங்கெல்லாம் இந்த ராஜேஷ் இருக்கோ அந்த இடத்துல மட்டும்தான் இந்த க்ரீன் படியும், மீதி இடம்லாம் வந்து பேக்ரவுண்ட் அப்படியே வந்துடும். இப்போ பார்ப்போம். இந்த லேயரை ரைட் கிளிக் பண்ணி க்ரியேட் கிளிப்பிங் மாஸ்க் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லேயர் 2ல் என்ன இருக்கோ அந்த இடத்துலலாம் லேயர் 1 தெரியும். இப்போ இங்கே நான் வந்து டபுள் கிளிக் பண்ணி வெல்கம் அப்படின்னு கொடுத்தா இந்த லேயர் வந்து நமக்கு தெரியும். இதுதான் வந்து கிளிப்பிங் மாஸ்க். இப்போ வந்து நீங்கள் இதை மூவ் பண்ணலாம். மூவ் டூல் யூஸ் பண்ணி மூவ் பண்ணிக்கலாம். அந்த லேயரோட கலர் வந்து அப்படியே மெயின்டைன் ஆகும். இப்போ இங்கே வேறு ஏதாவது இருந்ததுன்னா இப்போ இங்கே போவோம். இங்கே சப்போஸ் இந்த கிளிப்பிங் மாஸ்க்கை வந்து அன்டூ பண்ணுறேன். ரிலீஸ் கிளிப்பிங் மாஸ்க் கொடுத்துட்டேன். இப்போ சப்போஸ் நம்ம வந்து ஒரே கலராக கொடுத்துருக்கேன் இல்லையா, ஒரு கலர் இல்லாமல் இப்போ கிரேடியண்ட்டாக இருந்தால் என்ன ஆகும்னு பார்ப்போம். இந்த மாதிரி ஒரு கிரேடியன்ட் இருக்குது. கிரேடியண்ட்டோட கலர் வந்து இந்த ப்ளூ கலர் எடுத்துக்கிறேன். இந்த ப்ளூ எடுத்துக்கிட்டேன். இங்கேருந்து இங்கே வரைக்கும் எனக்கு இந்த கிரேடியன்ட் வருதுன்னு வச்சுப்போம்.
இப்போ இப்படி என்கிட்ட இருக்குன்னா இந்த சமயத்தில் நான் கிளிப்பிங் மாஸ்க் கொடுத்துட்டேன்னா இந்த பேக்ரவுண்ட் கலரை மாற்றிக்கிறேன். இதுவும் ரெட்டாக இருக்குது, அதுவும் ரெட்டாக இருக்கிறதுனால ஒழுங்காக தெரிய மாட்டேங்குது. கொஞ்சம் மைல்டு ஒயிட்டுக்கு மாற்றிக்கிறேன். இதை ஆல்ட் பேக் ஸ்பேஸ் அடிச்சிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா என் டெக்ஸ்ட்டு இருக்கிற இடத்துலலாம் இந்த லேயர் 0ல் என்ன இருக்கோ அது வந்துடுச்சு. இப்போ பாருங்கள், நான் இந்த டெக்ஸ்ட்டு நவுத்த என்ன ஆகுது, இந்த கலரும் மாறிடுச்சு பாருங்கள். என்னென்னா இந்த லேயரில் அந்த பொசிஷனில் என்ன கலர் இருக்கோ அது தெரியும். இப்போ நான் இந்த டெக்ஸ்ட்டை இங்கே கொண்டு வரும்போது பாருங்கள், இந்த லேயரில் இந்த இடத்துல வந்து எல்லோ கலர் நிறையா இருக்குது, அதனால எல்லோ வர ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ அந்த லேயர் தான் நமக்கு தெரியுது, ஆனால் இந்த செகண்டில் இருக்கிற அந்த டெக்ஸ்ட் மூலமாக தெரியுது. இது வந்து கிளிப்பிங் மாஸ்க்கு. இப்போ லேயர் மாஸ்க் என்னன்னு பார்ப்போம். புதுசாக ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஆமாம், இதுலேயே வந்து இந்த லேயரே திருப்பி காப்பி பண்ணி போட்டுக்கிறேன். இன்னொரு 3 தடவை காப்பி பண்ணிவிட்டு இது ரெண்டையும் ஹைட் பண்ணிவிட்டேன். இப்போ இந்த லேயரில் வந்து அதே மாதிரியே ஒரு கிரேடியன்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன். எனேபிள் பண்ணிட்டு கிரேடியன்ட் போட்டேன். இங்கே ஒரு டெக்ஸ்ட் போட்டுக்கிறேன். ராஜேஷ் வெல்கம். இதோட கலர் வந்து கலர் எது வேணால் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டேன். லேயர் நோட்டி வச்சுக்கிறேன். இதை ஹைட் பண்ணால் RAJESH வெல்கம். சரி, இப்போ ரெடி. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த லேயரை வந்து இங்கே ஒன்று சின்னதாக இருக்குது பாருங்கள், ஒரு ரெக்டாங்கிளில் ஒரு சர்க்கிள் இருக்குது. இது வந்து ஆட் லேயர் மாஸ்க் அப்படின்னு சொல்லுது. இது ஒரு கொடுத்தீங்கன்னா உடனே உங்களுக்கு ஒரு சின்ன ஒயிட் ரெக்டாங்கிள் வந்துடும். இப்போ என்ன ஆகும்னா இந்த ரெக்டாங்கிளில் நான் இந்த பேக்ரவுண்டுக்கு ஒரு கலர் கொடுத்து வச்சுக்கிறேன். பேக்ரவுண்ட் வந்து இந்த க்ரீன் கலர் சூஸ் பண்ணிக்கிறேன். ஆல்ட் பேக் ஸ்பேஸ் கொடுத்துட்டு இது க்ரீன் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஒயிட் ரெக்டாங்கிள் செலக்ட் பண்ணி, இது செலக்ட் ஆகக்கூடாது, இந்த ஒயிட் ரெக்டாங்கிளை செலக்ட் பண்ணி இந்த ப்ரஷ் டூல் மூலமாக ஒயிட் கலர் பெயிண்டில் ஒயிட் கலரை சூஸ் பண்ணி, ஃபஸ்ட்டு பிளாக் கலர் சூஸ் பண்ணணும். பிளாக் கலர் சூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணிங்கன்னா பாருங்கள், இந்த மேலே இருக்கிற லேயர் வந்து டெலீட் ஆகுது. டெலீட் ஆகிட்டு அடியில் இருக்கிற லேயர் வந்து நமக்கு தெரிய ஆரம்பிக்குது. இந்த க்ரீன் கலர் நான் ஆஃப் பண்ணதுனால எனக்கு அது தெரியல. ஒயிட் இந்த லேயர் வந்துச்சு, இல்லைன்னா இது மட்டும்தான் வரும். இது பாருங்கள், இந்த க்ரீன் கலர் மூலம் என்ன நடக்குதுன்னா இங்கே பாருங்கள், நம்ம எங்கெங்கெல்லாம் பெயிண்ட் பண்ணுறோமோ அது அப்படியே இங்கே பிளாக் கலராக இருக்குது. நமக்கு டெலீட் பண்ணாமல் இப்படி பண்ணினா என்ன ஒரு அட்வான்டேஜ்னால், இந்த லேயர் வந்து இப்போ நீங்கள் இந்த எரேசர் டூல் வச்சு இந்த லேயரை எரேஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த லேயரே போயிடும். திருப்பி உங்களால் திருப்பி எடுக்க முடியாது. இப்போ இந்த மாஸ்க் வச்சு பண்ணும்போது நான் பிளாக் பெயிண்ட்டை டச் பண்ணிவிட்டு இதை டெலீட் பண்ணும்போது இந்த மேலே இருக்கிற லேயர் வந்து டெலீட் ஆகுது. இதே நான் வந்து எனக்கு அந்த லேயர் திருப்பி வேணும்னா நான் ஒயிட் கலர் வச்சு பெயிண்ட் பண்ணால் எனக்கு மேலே இருக்கிற லேயர் வந்துடும். இந்த கீபோர்டில் இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் உள்ளதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பெயிண்ட் பெருசாகும், ப்ரஷோட சைஸ் பெருசாகும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த லேயர் பூரா வந்துடுச்சு திரும்பி. ஸோ நமக்கு வந்து லேயர் எங்கேயுமே லாஸ் ஆகாது. இந்த மாஸ்கிங் யூஸ் பண்ணிங்கன்னா லேயர் எப்போ வேணாலும், இப்போ இன்றைக்கி வந்து இந்த இடம் வந்து எக்ஸாம்பிளுக்கு பார்ப்போம். இன்றைக்கி வந்து இவ்வளோ தான் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இன்றைக்கி இவ்வளோ பெயிண்ட் வச்சுட்டு நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணி கொடுத்துடலாம். நாளைக்கு வந்து இந்த இடம் வேண்டாம், எனக்கு கீழே இடம் தான் விசிபிளாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் மாஸ்கிங் யூஸ் பண்ணலைன்னா என்ன ஆகும், திருப்பி நீங்கள் முதல்லேருந்து க்ரியேட் பண்ணி இந்த இதில் வந்து இங்கே வச்சுட்டு இங்கே போய் டெலிட் பண்ணுறது. மாஸ்கிங் யூஸ் பண்ணதுனால இந்த இடத்த போய் ஒயிட்டால் பெயிண்ட் பண்ணிங்கன்னா அங்கே ஹைட் ஆகிடும். பிளாக்கில் திருப்பி டிப் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து நீங்கள் பெயிண்ட் பண்ணி விட்டுருக்கலாம். இது ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஸோ கிளிப்பிங் இதுக்கும் உள்ள ஒரு டிஃப்ரென்ஸ். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறுபடியும் வேறு ஒரு டியூட்டோரியலில் மீட் பண்ணுவோம். தேங்க்ஸ்.